விழுப்புரம் மாவட்டத்தில் சித்த மருத்துவ மாணவிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரார் மாணவர்கள் எந்த புகாரும் கொடுக்க வேண்டும் என்றால் ஃபீ ஸ்ட்ரக்சரோ அல்லது மற்ற புகார்களையோ ரெஜிஸ்ட்ரார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அணுகலாம். டாக்டர் ஆறுமுகம் இருக்கிறாரு, அவர் தான் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ். அவர்கிட்ட நீங்க எல்லா மாணவர்களும் அணுகலாம். நிச்சயமாக அதற்கு வேண்டிய என்ன செய்யணுமோ அந்த மாணவர்கள் படிப்பதற்கு என்னென்ன வசதிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த ஒரு டீம் போட்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் இந்த பல்கலைக்கழகம் நிச்சயமாக செய்யும். 6 மாசமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இல்லன்னு சொல்லி லோக்கல்லே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சா? நீங்க போய் இது விஷயமா ஏதாவது பண்ணிக்கீங்களா? நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்த அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி இப்ப ப்ராசஸ்ல இருக்குது அது. சரியா? சோ அது நிச்சயமாக தான் எல்லாமே என்னென்ன ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி இருந்தா அது ரெக்டிபிகேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம் நாங்க. சோ அதை ரெக்டிஃபை பண்ணாதான் அதை நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். இந்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ரிப்போர்ட் கொடுக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம் தான் அது அப்ளிகேஷனே வரும். இப்ப இந்த 3 மாணவிகள் தற்கொலை சொல்ற விவரத்துல நீங்க நேரில் சென்று ஆய்வு நடக்க இருக்கிறீங்களா? இல்ல உங்க தலைமையில குழு அமைக்க இருக்கிறீங்களா? என்னோட தலைமையில ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்கின்றோம். 3 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை துணைவேந்தரா என்ன மாதிரி? அதாவது இப்போ எப்போதுமே நாங்க இந்த அப்ளிகேஷன் இந்த எம்சிஐக்கு கூட சொல்றது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ ஆர் எனி கவுன்சில் ஹோமியோபதி கவுன்சிலோ ஆயுஷ் கவுன்சிலோ இந்த மாதிரி அங்கீகாரம் பெற்ற மேலும் இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் தான் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று முக்கிய அறிவுரை கூற விரும்புகிறேன். இதற்கு மேல் நீங்க சேர்ந்தா அவங்க ரிஸ்க்ல பண்றதுதான் அது. சோ இது வெப்சைட்லயே போட்டுடுவோம். யூசுவலா எம்சிஐ வெப்சைட்லயோ அல்லது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வெப்சைட்லயோ இதெல்லாம் அங்கீகாரம் பெற்றது, இதெல்லாம் அங்கீகாரம் படவில்லை என்று அறிவித்து விடுவோம். அதாவது மாணவர்கள் அவர்களை பெற்றோர்களும் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில மட்டும்தான் சேர்க்க வேண்டும் என்று நான் வேண்டுக் கொள்கிறேன். பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஏன்னா மீதி உள்ள 67 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிக்க முடியுமா இல்ல இவங்க ஏதாவது பண்ண முடியுமா இல்ல எங்களுக்கும் படிக்கிற சர்டிபிகேட்ல கிடைக்குமா இல்ல கேன்சலேஷன் ஆயிருமா இல்ல ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களா பல எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதற்கு நிச்சயமாக இந்த அரசு தமிழக அரசு மாண்புமிகு அம்மா தலைமையில நிச்சயமாக இந்த மருத்துவ படிப்பிற்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வேண்டியன நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம்.